அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் 116 முதல் 171 வரை உள்ள அந்த காலி பணியிடங்களுக்கான நேர்காணல் மதிப்பெண் தொடர்பான சந்தேகங்கள் மாணவர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அது தொடர்பான விளக்கத்தையும், இந்த எக்ஸாம்ஸோட ஃபைனல் ரிசல்ட் எப்போக்குள்ளே வெளிவரலாம், யார் யார் இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்றத ஒரு தெளிவாக இந்த காணொலி மூலமாக நம்ம கொடுத்துருவோம். இந்த வீடியோ கொடுப்பதற்கு ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, கல்வி தகுதி இந்த 10th +2 இது மட்டுமே படித்திருப்பவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்து அதிகமான மதிப்பெண் வாங்கி ஸ்கில் டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் உள்ளே போயிருந்தீங்க அப்படின்னா, மேலும் நேர்காணல் வரைக்கும் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்க 100% வாய்ப்பு இருக்குது. 10th மட்டும்தான் படிச்சிருக்கேன், 12th மட்டும்தான் படிச்சிருக்கேன், ஃபர்தராக எதுவும் படிக்கலை, ஏஜ் அந்த 28க்கு 29க்கு மேலே ஆயிடுச்சு, வேறு எந்த வேலையும் இல்லை அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பித்து முதன்மை எழுத்து தேர்வில் 90 மதிப்பெண்ணுக்கு மேலேயும், ஸ்கில் டெஸ்ட்டில் ஒரு 50க்கு மேலேயும், நேர்காணலில் கண்டிப்பாக நீங்கள் அணுகியிருந்தீங்க. நேர்காணலுக்கு நீங்கள் செலக்ட் ஆகி காலையில் 8:30 பேஜிலேருந்து 2 நாட்கள் நடைபெற்றது. அது மார்னிங் பேஜோ ஈவினிங் பேஜோ எந்த பேஜுனாலும் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த வெற்றி வாய்ப்புன்றது 100% உறுதியாகிவிட்டது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த நேர்காணல் 14-15 சென்னையில் எஸ்ஆர்எம்மில் நடந்தது. அது அனைவருக்குமே தெரியும். தேர்வர்களை பொறுத்தளவு 2 கேட்டகரி தான். ஒன்று கல்வி தகுதியை வச்சு பிரிக்கிறது. ஒன்று பட்டப்படிப்புக்கு மேற்பட்ட படித்தவங்க, பட்டப்படிப்புக்கு கீழே படித்தவங்க, அதாவது 10th +2 படித்தவங்க, அதுக்கடுத்து ஹையர் டிகிரி முடித்தவங்க. இது 2 கேட்டகரி தான். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேர்வுகளை பொறுத்தளவு நாம் பல வீடியோக்களில் கூறியது போல் தங்களுடைய சுய விவரம், குடும்ப உறுப்பினரோட எண்ணிக்கை, குடும்பத்தோட வருமானம், குடும்பத்தில் உள்ள நபர்களோட வேலை வாய்ப்பு, அந்த வேலை வாய்ப்பு தொடர்பாகவும் அவங்க கேள்விகள் கேட்பாங்கன்னு நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருந்தோம். அது எஸ்பெஷலி உங்களை பற்றி டீட்டெயில் கேட்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு குரூப் 4க்கோ ஒரு குரூப் 2க்கோ அல்லது டிஎன்யூஎஸ்ஆர்பியோ அல்லது டெட்டுக்கோ அல்லது ஆர்ஆர்பிக்கோ அல்லது பேங்க் ரிலேட்டடான ஜாப்ஸ்க்கோ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட் கொஷின்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்க. உங்கள் கல்வி தகுதியை பொறுத்து தான் அந்த நேர்காணலில் உங்களுக்கு கேட்ட கேள்விகள் அதிகமாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதவின்றது, அதாவது அலுவலக உதவியாளர், நகல் பிரிவு உதவியாளர், தோட்டக்காரர், வாட்டர்மேன், வாட்டர் விமன் மசால்ஜி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது அலுவலக உதவியாளர் போன்ற 12 வகையான இந்த பணியிடத்தை பொறுத்தளவு மினிமம் 8th பாஸ் தான். இதோட சம்பள விவரம் பார்த்திங்கன்னா 15,900 மட்டுமே. அவங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதை நீங்கள் தெளிவாக கேட்டு அந்த விஷயத்தை செய்து முடிக்கிறீங்களா குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே, இது தான் அவங்க எதிர்பார்க்குறது. ஸோ இங்கே கல்வி தகுதின்றது என்ன அப்படின்னா ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் தான். எப்படி நமக்கு இந்த டிரைவிங் லைசன்ஸ், ஒரு கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் ஹெல்ப் பண்ணுமோ அதே மாதிரி தான் இது எக்ஸ்ட்ரா தான். பட் ஆனால் அவங்க எதிர்பார்க்குறது ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்தவங்ககிட்ட சொல்லக்கூடிய வேலையை கரெக்டாக செய்கிறாங்களான்றதான். இதை பொறுத்து தான் அங்கே மதிப்பெண் கொடுக்கப்படும். இப்போ நேர்காணல் நம்ம 30 மதிப்பெண் பல வீடியோக்களை நம்ம சொல்லிட்டோம். முதன்மை தேர்வு 100 மதிப்பெண், அதில் 90 மதிப்பெண்ணுக்கு மேலே வாங்கினவங்கள அவங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸ்கில் டெஸ்ட்டு செய்முறை தேர்வு 70 மதிப்பெண், அதில் 48க்கு மேலே இருக்கவங்கள கண்டிப்பாக கூப்பிட்டுருப்பாங்க. அடுத்த நேர்காணல் 30 மதிப்பெண். இந்த 30 மதிப்பெண்ணுக்கு மினிமம் ஒரு 12வது எடுக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் ஒவ்வொரு கேண்டிடேட்க்கும் ஒவ்வொரு பேஜ் வைஸ் போகும்போது கேட்கக்கூடிய கொஸ்டினோட தரம் அப்படின்றது சற்று மாறுபடும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய கல்வி தகுதியை வச்சு தான் கேள்விகள் வரும். இப்போ நம்ம ஒரு பிஎட் படிச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தொடர்பாக தான் கேள்விகள் வரும். இப்போ நாம் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் டிகிரி முடிச்சிருக்கார், பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கார் அப்படின்னா அதை அவர் அப்ளிகேஷன்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த ஹிஸ்ட்ரியில் பொறுத்தளவு சிந்துவெளி நாகரிகம் பற்றியோ, குப்த பேரரசு பற்றியோ அல்லது இந்தியாவோட
இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, காந்திக்கு முன் காந்திக்கு பின், ஜவஹர்லால் நேரு பற்றியோ அல்லது தேசத் தலைவரை பற்றியோ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அவங்களுக்கு அந்தளவு எக்ஸ்ட்ரீம்ஸாக கொஸ்டின்ஸ் போகுது அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதியை வச்சு தான். இப்போ 10th வரைக்கும் +2 வரைக்கும் படிச்சிருக்கவங்க வேறு மேற்கொண்டு படிக்காமல் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு டிகிரி முடித்தவங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ இன்னொரு கேண்டிடேட் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அவங்க ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸில் 90க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டில் ஒரு 55க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நேர்காணலுக்கு வராங்க அப்படின்னா அவங்க ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4க்கு படிக்கிறாங்கன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கிறோம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறோம். இப்போ குரூப் 4க்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கேள்வி கேட்குறாங்க, என்ன செஞ்சிட்ருக்கீங்க, உங்களோட பேர் என்னென்னு டீட்டெயிலாக கேட்டுட்டு ஃபர்தராக அடுத்து என்ன ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி குரூப் 4க்கு படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஓகே அப்போ ஒரு டிகிரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸை கேட்போம். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த ஆஸ்பரன்ஸாக இருக்கும்போது, அதாவது தேர்வுக்கு நீங்கள் பயிற்சி எடுக்கும் தேர்வராக இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை நாங்கள் பார்ட் டைமாக படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கல்வி தகுதிக்கு உண்டான வேலைக்கான ஒரு சில கேள்விகள், அதாவது அந்த கல்வி தகுதிக்கான வேலைக்கு நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, ஒரு தோட்டக்காரரோ ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோ அல்லது ஒரு மசால்ஜி தொடர்பான கேள்விகள் ஒரு சில நபருக்கு கேட்டிருப்பாங்க. இது பேஜ் வைஸ் மாறுபடும். காலையில் 8:30க்கு ஆரம்பிக்கிற ஒவ்வொரு பேஜஸும் ஒவ்வொரு பேஜஸ்லையும் 900 நபர்கள் இருப்பாங்க. அப்போ 900 நபர்களில் கண்டிப்பாக நான் சொல்கிறது ஒரு 20 நபர்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற கேள்விகள் வந்திருக்கும். என்னென்ன கேள்விகள் அப்படின்னா, நான் கேட்ட மாதிரி அந்த சப்ஜெக்ட் தொடர்பாகவும் அவங்களுடைய புத்தி கூர்மையை சோதிக்கும் வண்ணமாக, இப்போ குரூப் 4ல் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியாக கேட்கலாம் அல்லது சப்ஜெக்ட் நாலேஜ் வைஸ் கேட்கலாம். கேட்டிருப்பாங்க. நிறைய மாணவர்கள் அவங்க வெளியே சொல்லாமல் இருந்திருப்பாங்க. ஒரு சில மாணவர்களுக்கு அடுக்கடுக்காக ஒரு 5 கேள்விகள் கூட கேட்டிருக்கலாம். அடுக்கடுக்காக தொடர்ந்து கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, சரி ஒரு பொட்டன்ஷியலான கேண்டிடேட்டை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்தடுத்த கேள்வி கேட்கும்போது நம்மளும் பதில் சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் ஆனால் அவங்க இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் வாங்க போகிறாங்கன்றது அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இங்கே இருக்க ஒரு பெரிய ட்ராபேக் அதுதான். என்ன அப்படின்னா போட்டியாளர் எத்தனை கேள்விக்கு கேட்டிருக்காங்க, இப்போ ஒரு 10 கேள்வி அல்லது ஒரு 7 கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு 3 கேள்விக்கு நம்ம சரியாக பதில் சொல்லிடுறோம். மீதி 4 கேள்விக்கு நமக்கு சரியாக பதில் சொல்லலைன்னா அது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒருத்தர் வரலாறுலேருந்து 2 கேள்வி கேட்குறாங்க, ஜாகிரஃபிலேருந்து 2 கேள்வி கேட்குறாங்க, இந்திய அரசியலமைப்பு தொடர்பாக ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா நம்மளால் ஈஸியாக ஒரு அடையாளப்படுத்தி நம்ம இந்த கேள்விக்கு பதில் சொல்லலை, ஸோ நமக்கு மார்க் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும். இப்போ உங்கள் குடும்ப சூழ்நிலையை பற்றி கேட்குறாங்க, உங்களுடைய குடும்பத்தில் இருக்க வருமானத்தை பற்றி கேட்குறாங்க, அல்லது உங்களுடைய கல்வி தகுதிக்கான இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பணி செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அது எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்கன்றது நமக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பில்லை. இதற்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்புன்றது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். நான் உங்களுக்கு பல தடவை நம்ம வீடியோவில் குறிப்பிட்டதாக தான், ரிட்டன் டெஸ்ட்டில் ஒரு 90க்கு மேலே நீங்கள் வாங்கியிருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது எவ்வித மாற்றமும் கிடையாது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 30க்கு நான் சொல்லிட்டேன், ஹையஸ்ட் ஒரு 20 to 21 தான் கொடுப்பாங்க அப்படின்னு. ஒரு நபருக்கு அதிகபட்சம் 2 கேள்விகள் அல்லது 3 கேள்விகள் தான் கேட்க முடியும். 2 நிமிஷத்துக்குள்ளே அத்தனை கேள்விகள் தான் கேட்க முடியும், அதிகமான கேள்விகள் கேட்க முடியாது. அப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கல்வி தகுதி கொஞ்சம் கூட இருந்திருக்கும். மித்த கேண்டிடேட்டை விட கண்டிப்பாக அவங்க அதிகமான கல்வி தகுதி வச்சுருப்பதுனால கண்டிப்பாக கொஷின்ஸ் அடிஷ்னலாக கேட்க வாய்ப்பு இருக்குது. மேலும் நான் சொன்னபடி இந்த 2 வீலர் லைசன்ஸு ப்ளஸ் டைப்ரைட்டிங் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்எஸ்எஸ் என்சிசி போன்ற அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மினிமம் அதுக்கும் ஒரு சில மார்க்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா உங்களுக்கு நேர்காணலோட ரிசல்ட்டு உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வரும்போது தான் யாருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு யாருக்கு வரல அப்படின்றது நமக்கு அங்கே தான் தெரியும். இது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வாரம் பிப்ரவரி 26 அல்லது 25க்குள்ளே எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு மார்ச் 1st வீக்குள்ளே வந்துடும். இன்னொன்று நீங்கள் எலெக்ஷன்ஸை பற்றி பயப்பட வேணாம். எலெக்ஷன்ஸுக்கும் இந்த ரிசல்ட்ஸுக்கும் எவ்வித சம்மந்தமும் கிடையாது. அதாவது எலெக்ஷன்ஸோட டேட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அது புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தால் தான் எலெக்ஷன்ஸ் அப்போ அதை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2025 கொடுத்துட்டாங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான எக்ஸாம்ஸோட ரிசல்ட்டு வெயிட்டிங், அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அரசாங்கத்திலிருந்து புதிய அறிவிப்புகள் மட்டும்தான் எதுவும் வெளியாகாது. எலெக்ஷன்ஸோட டேட்டு சொல்லிட்டா காப்பந்து அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளுநர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். எலெக்ஷன் டேட்டு சொன்னோடனே இந்திய தேர்தல் ஆணையம்
இப்போ ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் டேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கேருந்து புதிய அறிவிப்புகள், புதிய நடைமுறைகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கத்திலேருந்து நம்மளால் வெளியிட முடியாது. எலெக்ஷன்ஸ் ரிசல்ட் முடிஞ்சு அடுத்த அரசு பதவி ஏற்கிற வரை எந்த ஒரு புதிய அறிவிப்பு அரசாணைகளை வெளியிட முடியாது. காப்பந்து அரசாங்கம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க தமிழில். ஆனால் இந்த எக்ஸாம்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்க்கான அரசாணை வெளியிட்டு எக்ஸாம்ஸ்க்கு மெயின் எக்ஸாம் வச்சு ஸ்கில் டெஸ்ட் வச்சு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து நீங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மார்ச்சுக்குள்ளே ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருவாங்க. தெளிவாக சொல்லிட்டேன், 38 மாவட்டத்துக்கும் தனித்தனியாக தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புவாங்க. நீங்கள் தனித்தனியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பும்போது ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கையில் கொண்டு போங்க. இதை தான் ஃபர்தராக அவங்க கேட்பாங்க. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு ரொம்ப முக்கியம். ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. மறுபடியும் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கவும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நடத்தி முடிச்சிட்டாங்க. அதனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு பயமோ பதட்டமோ வேணாம். இதுக்கடுத்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் 72 மற்றும் 73க்கான ஸ்கில் டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் மிடில் நடக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் 116 முதல் 171 வரை உள்ளதுக்கு ஃபைனல் ரிசல்ட் வெளியிடணும். அந்த ஃபைனல் ரிசல்ட் வெளியிட்ட பின்னாடி ஒவ்வொரு கம்யூனல் வைஸ் கட் ஆஃப் வெளியிட்டுட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேக்கன்சிக்கான அந்த அலாட்மெண்ட் காப்பியை கொடுத்துட்டா தான் அதோட அந்த ப்ராசஸ் முடியும். அதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மே மாதம் வந்து அவங்களுக்கு ஹாலிடே. மேலும் ஏப்ரலில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும். நீதிபதிகளுக்கான அந்த கவுன்சிலிங்ஸ்லாம் நடக்கும். அதாவது பணி மாறுதல் தொடர்பான ஒரு சில கலந்தாய்வுகள் நடக்கும் ஏப்ரல் மாதம். ஸோ உங்களுக்கு அந்த ஏப்ரல் மிடிலுக்குள்ளே நடக்கணும், அப்படி இல்லைனா மார்ச் மிடில் நடக்கும். ஆனால் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் 72 73க்கான ஸ்கில் டெஸ்ட் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இன்னும் தெளிவாக விளக்கம் கொடுத்துட்றேன். அடுத்தடுத்து ஸ்கூல்ஸ்க்கான அந்த ஃபைனல் எக்ஸாம்ஸ் வரப்போகுது. எலெக்ஷன்ஸ் வரதுனால உங்களுக்கு மார்ச்லேயோ அல்லது ஏப்ரலுக்கு முன்னாடியே, அதாவது மார்ச்சுக்குள்ளேயே வந்து மேக்ஸிமம் அந்த 10th 12th எக்ஸாம்ஸ் முடிஞ்சோடனே 1 to 8க்குள்ளே இருக்க எக்ஸாம்ஸை வேகமாக அவங்க முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏப்ரல் வந்து ஒரு 18 19க்கு மேலே வந்து அவங்களுக்கு எலெக்ஷன் டேட் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் வந்து அவங்கவுங்க அந்த எலெக்ஷன்ஸ் ப்ராசஸ்க்கு போயிடுவாங்க. ரெண்டாவது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறதுக்கு அரசு பள்ளிகளோ அல்லது தனியார் பள்ளிகளுக்கோ அங்கே போதிய இடம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் காரணம் வச்சு தான் அவங்க கொஞ்சம் டிலே பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா சென்ற முறை இப்படி தான் நடந்துச்சு எலெக்ஷன்ஸை ஒட்டி. நம்மளோட ஃபர்தர் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 2021 வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட சேனலில். கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தொடர்பாக ஒவ்வொரு காணொலியும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறதான். அப்போ நோட்டிஃபிகேஷன் 72 73 வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்ச்சில் ஒரு அப்டேட் கிடைக்கலாம், கண்டிப்பாக கிடைக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த ஃபைனல் வைவா வரைக்கும் போகும். அந்த ஃபைனல் வைவா உங்களுக்கு ஏப்ரலுக்கு முன்னாடி நடந்தால் நல்லதாக இருக்கும். இதுக்குமே வந்து தேர்தல் நடைமுறைன்றது சாத்தியம் கிடையாது. தேர்தலுக்கு முன்கூட்டியே எல்லாமே முடிச்சிடுறதுனால தேர்தல் தேதி வந்த பின்னாடி தான் இது உங்களுக்கு நடக்குன்றது சொல்ல முடியாது. அப்படி நடந்தால் ஜூன் மாதம் வேணால் நடக்கலாம். ஒன்று நடந்தால் ஏப்ரல், அப்படி இல்லைன்னா ஜூன். இது 2 தான் உங்களுக்கான சாய்ஸ். நோட்டிஃபிகேஷன் 72 and 73. நீங்கள் அந்த செய்முறை விளக்கத்துக்கான தேதி நாட்கள் விரைவில் அறிவிக்கப்படும். மேலும் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பீங்க, அதுக்கான மார்க்ஸ் தனித்தனியாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டும் விரைவில் வெளிவரும். இதுக்கப்புறம் நம்மளுடைய மாணவர்கள்ட்ட ஒரு சில கருத்துக்கள் கேட்டு அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம கொடுக்குறோம். நன்றி.